வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் கோதுமை மாவு எப்படி அரைக்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னங்க கோதுமை மாவு அரைக்கிறது ஒரு பெரிய விஷயமா, இது ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்கலாம். இல்லைங்க, இது பெரிய விஷயமாலாம் சொல்லலை. இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிற கார்போஹைட்ரேட், ரைஸ்க்கும் கோதுமைக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது அரிசியில் நமக்கு கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா 78% இருக்குது அப்படின்னா கோதுமையில் 71.2% இருக்குது. இந்த கோதுமை மாவை இன்னும் கொஞ்சம் நம்ம நார்ச்சத்தை அதிகமாக மாற்றுறதுக்காக நம்ம இதில் சில பொருட்களை ஆட் பண்ணுறோம். அது என்னென்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் 3 to 6 மந்த் கூட வச்சுக்கலாம். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் நம்ம ஆட் பண்ண வேணாம். ஆட் பண்ணாமையே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். பூரியும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதில் நீங்கள் தோசை, கஞ்சி எது ஒன்றாலும் ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த கோதுமையில் நம்ம என்னென்ன பொருள் ஆட் பண்ணுன்றதை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை நான் 3 கிலோ கோதுமை வாங்கியிருக்கேன். அதனால் நான் எல்லாத்தையும் 300 கிராமாக சேர்த்துக்கிறேன். 3 கிலோ கோதுமைக்கு வெள்ளை கொண்டக்கடலை 300 கிராம், சோயா 300 கிராம், பொட்டுக்கடலை 300 கிராம், மக்காச்சோளம் 300 கிராம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல வெயிலில் ஒரு 2 நாள் வச்சு நல்லா காய வச்சிடலாம். நம்ம தொட்டு பார்த்தோன்னா நல்ல சூடாக இருக்கும். நல்ல சூடாக இருக்கும் போதே நம்ம ஃப்ளோர் மில்லில் அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ளோர் மில்லில் அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருக்காங்க. மாவு எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா ஆற விட்டுட்டு நம்ம நல்லா டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது, நல்லா இருக்கும். நம்ம ஈரக்கைப்படாமல் அதை பத்திரமா வச்சிடலாம். இப்போ இந்த மாவில் சப்பாத்தி எப்படி நல்லா சாஃப்டாக வரதுன்றதையும் பார்த்துடலாம். இந்த மாவை நான் பிசையும் போது எந்த ஆயிலுமோ சால்ட்டு தண்ணி மட்டும்தான். இதை மட்டுமே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நமக்கு மாவு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு சால்ட்டையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைகிறப்பே நமக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம கைக்கே ஒட்டாத பதத்தளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சிடலாம். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா எந்த ஆயிலும் அப்ளை பண்ணலை. இதை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம தேவையான அளவுக்கு உருண்டையை விரட்டிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தவா போட்டுடலாம். தவா சூடானவுடனே நம்ம திரட்டி எடுத்து வச்சுருக்க சப்பாத்தியை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி பாருங்கள், நான் ஆயிலே அப்ளை பண்ணல. சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா போட்ட உடனே நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி வந்துடும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம இது ஆயில் அப்ளை பண்ணாமையும் சாப்பிட்லாம், தேவைப்பட்டால் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த சப்பாத்திக்கு தால் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.